நான் வந்து 2 கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு 2 தக்காளி வந்து அரிஞ்சு போட்டுக்கோங்க. அதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து தக்காளி வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதை வந்து அந்த மாவில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து தக்காளி வந்து சேர்த்துட்டோம். இப்போ வந்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மிளகாத்தூள் சும்மா 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு காரத்துக்கு. ஸோ அவ்வளோதாங்க. இதை வந்து நல்லா கலக்கிக்கலாம். தண்ணி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா கலக்கிக்கலாம் தோசை மாவு பதத்துக்கு. இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்து ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஒரு தோசை மாவு பதத்துக்கு வந்து நல்லா வந்து தண்ணி ஊற்றி கலக்கிக்கோங்க. இப்போ வந்து ஸ்டவ்வில் வந்து தோசைக்கல் வச்சுக்கோங்க. கொஞ்சம் காயிட்டும். இப்போ வந்து தோசைக்கல் வந்து நல்லா காஞ்சிச்சு. இப்போ வந்து இதை வந்து தோசை மாதிரி ஊற்றலாம். ஒரு 1 கரண்டி ஊற்றிக்கோங்க. தோசை மாதிரி நல்லா பரப்பி ஊற்றிக்கோங்க. இப்போ நார்மலாக நம்ம தோசை சாப்பிடுவோம், அதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இதை கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா செவந்துருக்கு. இப்போ பின்னாடி திருப்பி போட்டுருக்கேன். அதுவும் நல்லா செவந்த பிறகு எடுத்துடலாம். ஸோ தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு கார சட்னி வச்சு சாப்பிட்டா வந்து செம்மையாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.